ஏண்டி ஸ்னேகா, அப்பத்தா பாரு பிரியாணி வேணான்னு சொல்லிட்டு எப்படி வெளுத்து கட்டுது பாருடி. ஆமாக்கா, அது சரியான ஆளு. ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு தின்னுங்கடி. என்னைய வம்பு இழுக்கலைன்னா உங்க ரெண்டு பேத்துக்கு நைட்டு தூக்கமே வராது போல. எப்படியோ உங்க அப்பங்காசை கறியாக்கி இம்பிட்டு சோறு வாங்கி தின்னுட்டீங்கல்ல. அப்பத்தான் நீங்க சாப்பிடாம இருந்தா அப்பாவுக்கு 200 ரூபா மிஞ்சி இருக்கும்ல. நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வாயை பார்த்துட்டு இருக்க சொல்றியாடி? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நைட்டே கஞ்சி ஊற்றி வச்சு காலையில சாப்பிட்டு இருக்கலாம். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணானா கொடுத்துருங்க, அம்மா அவங்களோட சோறாக சொல்றேன். நல்லா பொழைச்சிக்குங்கடி, பொழைச்சிக்குவீங்க. நீங்க மட்டும் நல்லா ருசிக்க ருசிக்க திங்கணுமா, நான் மட்டும் கஞ்சியை குடிக்கணுமாமா. விவரண்டி விவரம். திங்கும் போது மொனன்னு பேசாதீங்க. சாப்பிட்றது செமிக்கவே செமிக்காது. ஆமா ஆமா, நான் பெத்தவ சொல்லிட்டா, கேட்டுக்கோங்கடி. அட வாயை முடிக்கிட்டு தின்னுங்கடி, எப்பா பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. நீங்க கேட்டோன்னே அந்த மனுஷன் வாங்கி கொடுத்துட்டு பறந்தே போயிட்டாரு போ. அவன் வீட்டுக்காக தியாகம் பண்றியான், உங்களுக்குலாம் வாய்க்கு ருசியா பிரியாணியை கொடுத்துட்டு அவன் போய் கஞ்சியை குடிக்கிறியான். என்னத்த சொல்ல, இவளுகளை பெத்ததுக்கு 2 எருமை மாடை மேய்ச்சிருந்தாங்க கூட நல்லா இருந்திருக்கும். மேய்ச்சிருக்க வேண்டியதானே, யாரு வேணாம் சொன்னா? கொஞ்சமாச்சும் பொறுப்பு வந்திருக்கான் பாரு, கல்யாணமாக போகுது. உனக்கு 7 கழுத வயசாயிடுச்சு, உனக்கு மொத்தம் பொறுப்பு வந்திருக்கா? அதுக்குள்ள சின்ன பிள்ளைய போய் சொல்ற. வந்துட்டா என் சக்காலத்தி கூட அப்படி சண்டை விட மாட்டா. என் மாவ அதுக்கு மேல இருக்கா. புருஷன் பிள்ளைய ஊர்ல விட்டுட்டு வந்து இங்க உட்காந்து எப்படி கறி விருந்து தின்னுட்டு இருக்கா பாரு. உனக்கு என்ன கிளவி வயிறு எரியுது? எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் சாப்பிடுறேன். என்னமோ நீ தான் எல்லா காசும் போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அத சொல்லுங்க, ஒரு 5 ரூபா தந்திருக்குமா வாங்கிட்டீங்க? எனக்கு ஒரு முட்டாய் கூட வாங்கி தந்தது கிடையாது. உங்க அப்பத்தாட்ட 1 ரூபா கூட எதிர்பார்க்க கூடாது, சரியான கஞ்ச பிசினாரியாக்கும். போற வீட்டுல இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்கடி, பிரியாணி வேணும் மட்டை வேணும்னு. அப்புறம் எங்களைத்தான் ஏதாச்சும் நினைப்பாங்க. பிள்ளைய வளர்க்க சொன்னா நான் திண்ணி பண்டாரத்தை வளர்த்து வச்சிருக்கோன்னு நினைப்பாங்க. ஏத்தே சும்மா இருங்கத்தே, பிள்ளைங்க திங்கும் போது நொய்யி நொய்யும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது உன் அவளுகளை, ரோசமா வந்துடும். இந்த கிழவிக்கெல்லாம் எதுக்குமா லெக் பீஸ் வச்ச? வெறும் சோத்தை மட்டும் போட்டிருக்க வேண்டியதானே. வாய் கொழுப்பு எப்படி இருக்குது பாரு. இந்த கறியை திண்டுபிட்டு தான் இந்த கிழவி இவ்வளோ வாய் பேசுது. எம்மா, நீ வந்ததுலேருந்து கஞ்சியை மட்டும் ஊத்தி இருக்கணும். ஏண்டி ஒரு அப்பத்தாவை பேசுற பேச்சாடி பேசுற? உங்க அப்பனை பெத்தவ அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்கடி. விட்டா சோத்துல விஷத்தை வச்சிருவாளுங்க போல. ஆமா அப்பத்தா, என் கையில எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட்டாதீங்க, வச்சாலும் வச்சிருவேன். நீ தானடி வப்ப நல்லா வப்படி. சின்ன பிள்ளையில இருந்து உன்னைய பார்த்து வளர்த்தேன்ல, நல்லா வப்ப. அடி கிளவி, நீ தான் அந்த சாக்கில வளர்த்தேன்னு சொல்ற. பாவம் எங்க அண்ணி ஒத்தாளா கிடந்து வளர்த்துச்சு. இம்புட்டு வருஷம் என் வீட்டுல தானே கிடந்த. ஆமாங்கத்த, இப்படித்தான் ஊருக்குள்ள 4 பேர்த்திட்ட போய் சொல்லிட்டு இருக்குது. எங்க 2 பேர்த்தையும் நான் தான் வளர்த்தேன்னு. அடி பாவிங்களா, குடும்பமே சேர்ந்து எனக்கு எதிரி மாதிரி பேசுறீங்களேடி. ஏடி ஸ்னேகா ஸ்ருதி, விடுங்கடி பாவம் அப்பத்தா. அப்பத்தா இல்லாம தான் நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டீங்களா? என் மருமவளே எனக்கு பரவாயில்லடி, அவ ஒருத்தியாச்சும் எனக்கு ஜால்ராவா பேசுறா. இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியுமா? அதான் உனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. எப்பா சாமி, வயிறே நெமிர்ச்சு போதுண்டா சாமி. நல்ல சாப்பாடுடி, வயிறே வெடிச்சிரும் போல. பாத்தப்பத்தா நிஜமாவே வெடிச்சிட போகுது. வெடிச்சா நீங்க தாண்டி மொத்த ஆள சந்தோஷப்படுவீங்க. இந்த 2 ஜூஸ் யாருக்குடி? எத்தே அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க, அது எனக்கும் அக்காவுக்கும். சரியான திண்ணி பண்டாரத்தை பெத்து வச்சிருக்கேன் போ. திண்டுகிட்டே இருக்கா, தேரவே மாட்டா, ஒல்லி குச்சியாதான் இருக்கா. நீ பெத்தா அப்படித்தான் இருப்பேன். நான் என்ன நினைச்சேன், ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஜூஸை குடிச்சோம்னா ஒரு அப்படியே நல்லா இருக்குமே நினைச்சேன். சரி விடு, கடையில போய் 10 ரூபா ஜூஸ் பாக்கெட்டை வாங்கி குடிக்க வேண்டியதே. அடியே ஸ்னேகா, அந்த 2 ஜூஸை எடுத்துட்டு ரூமுக்குள்ள வாடி. நீ எடுத்து குடிச்சிருவேன்னு ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாளுங்க பாரு. அது நான் குடிச்சிருவேன்னு பயத்துல ஓடி போல, நீ எடுத்து குடிச்சிருவியோன்னு பயத்துல ஓடியே போயிட்டாளுங்க. உன் புருஷனுக்கு பிள்ளை குட்டிக்கெல்லாம் போனை போட்டு என்னன்னு கேட்டியா? என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உட்காந்துங்க மணிக்கணக்கா நாயம் அடிச்சிட்டு இருக்கா 3 நாளா. அதுதான் பாக்குறக்கேன். மாமியா கிளவி இருக்குல்ல, நேரத்துக்கு சமைச்சு போட்டுரும், பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுரும், குளிக்க வச்சிரும், எல்லாம் பாத்துரும். எனக்கு என்ன கவலை, ஐ மீன் ஃப்ரீ பேர்டு. ஆமா பெரிய பேர்டு தான் போ. அடியே நெட்டவள்ளி, உனக்கு மாதிரி மாமியா யாருக்குடி அமையும்? நீ கொடுத்து வச்சவடி. இதே நான் 3 பேத்தையும் போட்டுட்டு போய் எங்க அம்மா வீட்டுல இருக்க முடியுமா? அடுத்த நிமிஷமே 10-15 போன் வந்துடும். அடியே என்னடி சொல்ல வர? நான் ஒழுங்கா பார்க்க மாட்டேன்னு சொல்ல வரையாக்கும். எத்தே உங்களை போய் அப்படி சொல்லவே நாங்கத்தே. நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ணாட்டாலும் வீட்டுல இருக்கதே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்கத்தே. ஆட்ரா என்ன ஒரு சாட்டு. அப்படியே உனக்கு வயிறு ஃபுல்லா எரிஞ்சிரும். என்னை பத்தி ஏதாச்சும் பெருமையா சொல்லிட்டாவே. பெத்த அம்மாவா பாருடி. பெத்த அம்மானா பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்? எப்பா பாரு பிள்ளை நொட்டிக்கிட்டே இருந்தா அப்படித்தான் பேசுவேன். நீ எல்லாம் பேசுவ. எப்ப ஊருக்கு போற? இங்கேயே செட்டில் ஆயிடலாம் நினைச்சிட்டியோ? என் புருஷங்காரனுக்கே அவ்வளோ அவசரம் இல்லை, நான் எப்படா வருவேன்? உனக்கு என்ன அவசரம்? துரத்திக்கிட்டே இருப்பேன். உன் புருஷன்லாம் அனுப்பிவிட்டு நிம்மதியா இருப்பியான் போல. இருந்தா இங்க தொல்லை பண்ற மாதிரி அங்கேயும் தொல்லை பண்ணிக்கிட்டே திரிவ போல. அதுதான் இங்க அனுப்பிச்சுட்டு நிம்மதியா இருக்காங்க. இது ஏன் உசுர வாங்கிட்டு கிடக்குங்க பாரு. அந்த பச்சை பிள்ளைங்களும் உன்னை தேடாம கிடக்குங்க பாரு.
அப்ப எந்த லட்சணத்துல பிள்ளைய வளர்த்துருப்ப? நான் உன்னைய விட நல்லா தாமா வளர்த்தேன். சரி 4 மணிக்கு ஒரு பஸ் வரும், அதுல ஏறி ஊருக்கு போகும்போத பிள்ளைங்க அப்புறம் ஏங்கி போயிருங்கடி.